கரூரில் தவிக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி பிஞ்சு குழந்தைகள் உட்பட 40 பேர் பரிதாபமாக பலியான சம்பவம் பெருந்துயரத்தை ஏற்படுத்தியது. கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு கூட விட முடியாமல் திணறிப்போன தொண்டர்கள் ஒருவர் மீது ஒருவர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்து மூச்சையாகி உயிரிழந்தது சொல்ல முடியாத துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் முண்டியடித்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு விபரீதம் நிகழ்ந்தது விவரிக்க முடியாத அளவுக்கு துக்கத்தில் தள்ளியிருக்கிறது. விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் கொண்டாட்ட களமாக காட்சியளித்த கரூர் கண்ணிமைக்கும் நேரத்தில் கோரத்தின் முகமாக மிக மிக கொடுமையான நிகழ்வாக மாறிவிட்டது. தவிக தலைவர் விஜய் நாமக்கல் சென்று பேசும் முன்பில் இருந்தே கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டம் கூட தொடங்கியது. நாமக்கல்லில் பேசி முடித்த விஜய் கரூர் நோக்கி புறப்பட்டு செல்ல வழியெங்கும் கூட்டம் கூடியது. ஒரு பக்கம் விஜயின் பிரச்சார வாகனத்தை தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு செல்ல, இன்னொரு பக்கம் நேரம் ஆக ஆக வேலுச்சாமிபுரத்திலும் கூட்டம் அதிகரித்தது. விஜய் கரூர் வந்து சேர இரவு 7 மணிக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் காலையில் இருந்தே வேலுச்சாமிபுரத்தில் காத்திருந்த தொண்டர்கள் கடும் சோர்வில் இருந்தனர். விஜயின் பிரச்சார வாகனத்தை சூழ்ந்தபடியே வந்த கூட்டமும் வேலுச்சாமிபுரத்திற்கு செல்ல அந்த இடத்தில் கட்டுக்கடங்காத அளவிற்கு நிலைமை மோசமானது. பிரச்சார பாயிண்ட் அருகே விஜயின் வாகனம் நெருங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விஜய் பிரச்சார வாகனத்தின் மேலே ஏறி பேச தொடங்கியதும் கொளுத்தும் வெயிலில் காலையில் இருந்து காத்திருந்தவர்கள் ஆங்காங்கே சரிந்து மயங்கி விழுந்தனர். உடல் அசௌகரியத்தை உணர்ந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வர முயன்றாலும் அந்த இடத்தில் வாய்ப்பு இல்லாமல் போக கூட்டத்திற்குள்ளேயே சிக்கிக் கொள்ளும் பரிதாப நிலை ஏற்பட்டது. விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்தவர்களின் கதறல் சத்தமும் மூச்சுவிட முடியாமல் திணறிய சத்தமும் காதுகளை துளைத்தது. பிரச்சார வாகனத்தின் மேலே நின்று விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே 2-3 ஆம்புலன்ஸ்கள் மூலம் மயங்கி விழுந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு நின்றிருந்த போலீசாரும் தவிகவினரும் பதற்றத்துடன் அங்குமிங்கும் ஓடி முதலுதவி செய்ய முயன்றனர். மயங்கி விழுந்தவர்களை ஆசுவாசப்படுத்தக்கூட முடியாத அளவிற்கு நிலைமை மோசமாக மாறியது. மூச்சையாகி கிடந்தவர்களின் மூச்சு நின்று போனதை அங்கு நின்றவர்களை பார்த்து பதறி போயினர். பிஞ்சு குழந்தைகளும் கூட்ட நெரிசலில் சிக்கி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்ததை பார்த்ததும் அந்த குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றிவிட முடியாதா என நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் கையில் தூக்கி கொண்டு ஓடியும் பலன் இல்லாமல் போய்விட்டது. நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் பதறி அடித்துக் கொண்டு அந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு ஓடிய போதே கையிலேயே உயிர் பிரிந்தது கலங்கடித்து விட்டது. எதிர்பாராத விதமாக பல தடவை சொல்லியும் குழந்தைகளோட நிறைய பெண்கள் தங்கள் குழந்தையை கூட்டு வந்தது வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட என்னோட கையாலே கிட்டத்தட்ட ஒரு 3க்கும் மேற்பட்டவரை தூக்குற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. அதுவும் என் மகனை ஒட்டிய ஒரு குழந்தைய நான் என் கையால் தூக்குனேன். அது உயிர் இருக்குமான்னு கூட தெரில. அந்த உயிரற்ற சரளத்தை ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாச்சு. அந்த குழந்தைய அது ஒரு மோசமான ஒரு சூழல். ஒரு அம்மா, வயதான அம்மா, அவங்க என்னை எப்படியாவது காப்பாற்றுப்பா, என்னை காப்பாற்றுப்பா. ஆமாம், அந்த பெற்றோர் எங்கே போனாங்கன்னு தெரில நெல்சன். பெற்றோர் எங்கே போனாங்க, அந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு தெரில.
ஒரு அம்மா வந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுப்பானாங்க. கண்ணுக்கு நேராகவே அந்த அம்மா அப்படியே மூச்சு இறக்கிறாங்க. இழுக்க முடியல நெல்சன். மேலே வண்டி ஒன்று விழுந்து கிடக்கு. அதுலேருந்து இழுக்க முடியல. அது குழந்தை வந்து கால் வந்து ரசிச்சு இருந்தது. அது குழந்தைய இழுக்கிற அங்கிள் அது குழந்தைய நான் தூக்குறப்ப ஒன்றுமே இல்லை. என் மகன் மாதிரி. பிஞ்சு குழந்தைகளும் இளைஞர்களும் பெண்களும் பேச்சு மூச்சு இல்லாமல் மருத்துவமனை ஸ்ட்ரெச்சரில் தூக்கி வரப்பட்ட காட்சிகள் நெஞ்சை உலுக்கி விட்டன. விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் கூட்டத்திற்கு குழந்தையோடு வந்த தந்தை தனது மகள் மரணித்து மௌனமாக கிடப்பதை பார்த்து உருக்குலைந்து கதறி துடித்தது சோகத்தில் மூழ்கடித்தது. மூச்சு பேச்சு இல்லாமல் குழந்தைகள் சுருண்டு விழுந்து கிடந்தது காலத்திற்கும் அழியாத கரும்புள்ளியாக மாறிவிட்டது. உறவுகளை இழந்து எங்கே செல்வது என்ன செய்வது என தெரியாமல் நிலை குலைந்து நின்றவர்களின் கண்ணீருக்கு என்ன ஆறுதல் சொல்வது என்பது கூட தெரியவில்லை. தலையிலும் மார்பிலும் அடித்துக்கொண்டு பெண்கள் கதறி அழுதது விவரிக்க முடியாத துயரமாக இருந்தது. முதலில் 10 பேர் உயிரிழப்பு என இருந்த பலி எண்ணிக்கை அடுத்த சில மணித்துளிகளிலேயே 30ற்கும் மேற்பட்டோர் பலி என தகவல் கிடைத்து பதற வைத்தது. மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டவர்களும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போக பலி எண்ணிக்கை 40ஆக உயர்ந்து கரூரை கருப்பு நாடாக மாற்றிவிட்டது. ஆண்கள் 13 பேர், பெண்கள் 17 பேர், குழந்தைகள் 9 பேர் என மொத்தமாக 40 பேர் பலியானது சோகத்தை ஏற்படுத்தியது. கரூர் அரசு மருத்துவமனையில் எங்கு திரும்பினாலும் மரண ஓலம் கேட்டது மனதை நொறுங்க செய்தது. காலையில் மகிழ்ச்சியோடு வீட்டில் இருந்து புறப்பட்டவர்கள் மரணித்து சவக்கிடங்கில் கிடந்ததை பார்த்து துயரத்தில் மூழ்கினர். பிரியமானவர்களை, அன்புக்குரியவர்களை இழந்து அழுது கவலை தோய்ந்த முகத்துடன் கரூர் மருத்துவமனையில் நின்றவர்களை என்ன சொல்லி தேற்றுவது? விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பிரச்சார கூட்டத்திற்கு வந்தவர்கள் தங்களது குடும்பங்களுக்கு மட்டுமின்றி தமிழ்நாட்டுக்கே பிரியா விடை கொடுத்து சென்றிருக்கிறார்கள்.